Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. In this video session, we are going to learn chapter 7, lesson weather, climate and adaptation of animal to climate. Okay, now I will start a lesson. Before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் வீடியோஸில் இந்த டாபிக்ஸ் பற்றி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வெதர். ஸோ வெதர்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, அது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால். ஓகேங்களா, இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. வெதர்ன்றது இந்த நம்மளோட ஹீட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எப்படி இருக்குது, ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, அடுத்தது ஸ்னோ, அதாவது வின்டர் சீசன். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து வெதர்ன்றது தான் கிளைமேட். ஓகேங்களா, அந்த கிளைமேட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இந்த கிளைமேட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் another one is climate. ஓகேங்களா, இப்போ வெதர் முடிச்சாச்சு, அடுத்தது கிளைமேட். கிளைமேட்டில் என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது? ஓகேங்களா, அது ஆவரேஜாக வெதர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கும், கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளைமேட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது கிளைமேட் அண்ட் அடாப்டேஷன், அதில் ஆக்டிவிட்டி 7.2 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் சம் கண்ட்ரிஸ் வேர் ஏ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது வெப்பமண்டல காடுகள், அடுத்தது வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில். ஓகேங்களா, அடுத்தது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கென்யா, உகண்டா அண்டு நைஜீரியா. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ் பற்றி பார்த்தோம். இந்த எல்லாமே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது வெயில் வந்து கரெக்டாக இருக்கும். சம்மர் டைமில் சம்மர் கரெக்டாக இருக்கும். ரெயின்ஃபால் அதுக்கேற்ற மாதிரி எப்பயுமே ரெயின்ஃபால் நார்மலாகவே இருக்கும். வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பமண்டல மழைக்காடுகள், அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், மழை பெய்கிறது இருக்கட்டும், ரெயின்ஃபால் ஆகட்டும், சம்மர் சீசன் ஆகட்டும். ஓகேங்களா, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும், வின்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே சேம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் another டாபிக் இஸ் த போலார் ரீஜியன். ஓகேங்களா, அதாவது போலார் ரீஜியன் அப்படின்றது என்னென்னா, த போலார் ரீஜியன் ப்ரெசன்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். ஓகேங்களா, அதாவது போலார்ன்றது இப்போ இந்த வேர்ல்டில் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ரீஜியன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், போலார் ரீஜியன். ஓகேங்களா, இதுதான் வந்து வேர்ல்டுனா, இந்த வேர்ல்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்குது தெரியுமா, இந்த எக்ஸ்ட்ரீம், இதுதான் வந்து போலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த போலார் ரீஜியனில் இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, த போலார் ரீஜியன் ப்ரெசென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப அதிகப்படியாக தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். போலார் ரீஜியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக அங்கே ஸ்னோ தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் கவர்டு வித் ஸ்னோ அண்ட் இட் இஸ் வெரி கோல்டு ஃபார் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர். ஓகேங்களா, ஒரு வருஷத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ மட்டும்தான், ஸ்னோ ஃபாலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, வேறு எதுவுமே அங்கே அதிகமாக இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் இயர்லி. For 6 months, the sun does not set at the poles, while for the other 6 months, then sun does not rise. ஓகேங்களா, 6 மாதம் வந்து சன்னு இருக்கவே இருக்காது அந்த பிளேஸில். ஓகேங்களா, 6 மந்த் வரைக்கும் என்ன இருக்காது, அங்கே சன் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். இன் வின்டர்ஸ் த டெம்பரேச்சர் கேன் பி ஆஸ் லோ ஆஸ் -37 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, நம்மளால் நார்மல் வந்து -18 டிகிரியே நம்ம நார்மல் வின்டர் சீசனை நம்மளால் தாங்க முடியல, ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த -37 டிகிரி அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். நம்மளுக்கு ஆக்சுவலாக வர்றது -18 டிகிரி 20 டிகிரி அப்படின்றது. இப்போ 37ன்றது ரொம்ப ஹை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கோல்டு கண்டிஷனை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. பட் போலார் ரீஜியனில் அந்த மாதிரி ரொம்ப ஹையான கோல்டு கண்டிஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, அனிமல்ஸ் லிவிங் த ஹாவ் அடாப்டட் டு திஸ் செவ கண்டிஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணுது, அந்தந்த பிளேஸில் லிவ் பண்ணுறதுக்கு அது தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா, அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. ஓகே, let us see how they are adapted by
considering the example of polar bear and penguin. Penguin, polar bear இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கே இருக்கும்? ஸ்னோ போலார் ரீஜியனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த போலார் ரீஜியனில் எப்படி வந்து அது வாழுது, ஓகேங்களா? அதுக்கு தேவையான ஃபுட் ஆகட்டும், இல்லை எந்த கண்டிஷன், எந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அது அதே பிளேஸில் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு? லீவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அங்கேயே இருக்கிறதுனால அது வந்து அதுக்கு தேவையான அடாப்டேஷன், அந்த பிளேஸை வந்து அதுக்கு தேவையான மாதிரி மாற்றிருக்கும், ஓகேங்களா? அதாவது மாற்றுறதுனா வீடு கட்டி ஹீட்டர்லாம் செட் பண்ணுறது கிடையாது. அதோட பாடி கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், போலார் பியர் ஹாவ் ஒயிட் ஃபர் so that they are not easily visible in the snowy white background, ஓகேங்களா? அதாவது போலார் பியர் பார்த்தீங்கன்னா அதோட முடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபர், ஓகேங்களா? அதோட முடி ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது வந்து இந்த ஸ்னோவும் வந்து பேக்ரவுண்டில் எப்படி இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தானே இருக்கும். அந்த ஸ்னோவில் இந்த போலார் பியர் எங்கே இருக்குது அப்படின்றது ஈஸியாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதா, அந்த அளவுக்கு இருக்குமா. இட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் தேர் ப்ரெடேட்டர், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒயிட்டாக ஸ்னோலே ஒளிஞ்சிருக்கிறதுனால அதோட ப்ரெடேட்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது போலார் பியரை வேட்டையாடுற சில அனிமல்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த அனிமல்ஸ்க்கு போலார் பியர் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதா, அந்த அளவுக்கு இது தப்பிச்சிட்ருக்கு, ஓகேங்களா? இட் ஆல்சோ ஹெல்ப் தெம் இன் கேச்சிங் தேர் ப்ரே டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு. தே ஹாவ் டூ திக் லேயர் ஆஃப் ஃபர். அதோட மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் ஃபர் இருக்குல்ல, வெள்ளை கலர் முடி, ஸோ அந்த ஃபர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப 2 லேயராக இருக்குமா, ரொம்ப கிட்ட இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர் மட்டும்தான் என்ன பண்ணுது? அதை குளிர்லேருந்து காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒயிட் கலரில் ஸ்னோவில் மறைஞ்சிருக்கனால அதுக்கு தேவையான ஃபுட்டை அது ஈஸியாக வந்து, இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அனிமல் என்ன நினச்சிட்ருக்கோம்? அங்கே வந்து பனி தான் இருக்குது அப்படின்ற, ஸ்னோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். பட் இது ஈஸியாக வந்து போயிட்டு அட்டாக் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது, ஓகேங்களா? they also have a layer of fur under their skin. அதோட ஸ்கின்னுக்கு கீழேயும் என்ன இருக்குது? ஃபுல்லாக வந்து ஃபர் தான் இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுது? அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டும் இருக்கும். ஸோ அப்போ தான் ஈஸியாக என்ன பண்ணும்? வின்டர் கண்டிஷனுக்கு தேவையான மாதிரி அதுக்கு தேவையான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகே? இன்ஃபேக்ட் தே ஆர் ஸோ வெல் insulated that they have to move slowly and rest often to avoid getting overheated, ஓகேங்களா? அதாவது அதுக்கு அதோட உடம்பு வந்து தேவையான அளவுக்கு ஹீட் ஆகிற மாதிரி தான் மட்டும் இருக்கும். அது அதிகமாக ரெஸ்ட்டு தான் எடுக்கும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுனாலும் என்ன பண்ண முடியாது, அதால் அந்த பிளேஸில் லீவ் பண்ண முடியாது, ஓகே? ஸோ அது உடம்பு வந்து நார்மல் ஹீட் ஆகிற மாதிரி இன்சுலேட் பண்ணிக்குது. அது தனித்தானே இன்சுலேட் பண்ணி அந்த வின்டர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்குது, ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆன் வார்ம் டே நெசசிட்டி கூலிங், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வார்ம் டேஸ் இருக்குல்ல, அதாவது கதகதப்பு தன்மையாக இருக்கும்ல, அந்த டைமில் சன்னி டைம்லேயும் என்ன பண்ணுது? அதை தன்னைத்தானே கூல் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ த போலார் பியர் கோஸ் ஃபார் ஸ்விம்மிங். அந்த டைமில் சம்மர் டைமில் என்ன பண்ணும்? ஸ்விம்மிங் போகும். அப்போ தான் வந்து அதை தன்னைத்தானே என்ன பண்ணிக்க முடியும்? கூல் பண்ணிக்க முடியும். இட் இஸ் ஏ குட் ஸ்விம்மர். அது மட்டும் இல்லாமல் போலார் பியர் என்ன குட் ஸ்விம்மராக இருக்குது. அது ஈஸியாக ஸ்விம் பண்ணி எங்கே வேணால் போய்க்கும். இட் இஸ் ஏ குட் ஸ்விம்மர். இட் பாஸ் ஆர் வைட் அண்ட் லார்ஜ். அதோட பாதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அகலமாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த பனியில் வச்சு நடக்கிறதுக்கு அதால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக இருக்கும், ஓகே? While swimming underwater, it can close its nostril and can remain underwater for long duration, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் போலார் பியர் வந்து ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப நேரம் என்ன பண்ணுன்னா வாட்டரில் ஸ்விம் பண்ண முடியும். உள்ளே மூழ்கியும் ஸ்விம் பண்ணும். அப்போ மூழ்கி ஸ்விம் பண்ணும்போது அதோட நாஸ்ட்ரில் இருக்குல்ல, அதாவது மூக்கோட 2 துளைகள் இருக்குது தெரியுமா, அது ரெண்டும் எப்படி இருக்குன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா? இதால் ரொம்ப நேரம் அந்த வாட்டருக்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? It has a strong sense of smell so that it can catch its prey for food, ஓகேங்களா? இதுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். டாகுக்கு எப்படி ஈஸியாக எவ்வளோ தூரத்தில் ஃபுட் இருந்தாலும் அது கலெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் போலார் பியர்ஸ் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ஃபுட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இது ஸ்மெல் பண்ணியே என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போயிடும், சரிங்களா? ஓகே, we can understand the adaptation of polar bear with the help of the following flow chart. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் அதோட ஃபுல் அடாப்டேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ போலார் பியருக்கு ஃபஸ்ட்டு ஒனுக்கு போலார் பியர் என்ன?
அதுக்கு ஃபர் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்னோவில் ஈஸியாக விசிபிள் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதோட ப்ரேயை வந்து அது எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரெடேட்டர் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்குது ஓகேங்களா. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அதுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இட் ஹெல்ப் த பியர் டு லொக்கேட் அண்ட் கேட்ச் த ப்ரே. அதோட ப்ரே வந்து எங்கே இருக்குது ஓகேங்களா, அதோட உணவு எங்கே இருக்குது, அதோட இறைச்சி எங்கே இருக்குது அப்படின்றது அது என்ன பண்ணுது, தேடி ஈஸியாக எடுத்துக்குது. அந்த ஸ்மெல்லை வச்சு ஈஸியாக அது கண்டுபிடிச்சிக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இட் ஹேஸ் 2 thick லேயர் ஆஃப் ஃபர் ஓகேங்களா. அதோட பாடியில் 2 லேயர் வந்து அதோட முடி வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா, அதோட ஃபர் அமைஞ்சிருக்கு. தீஸ் கீப் இட் வார்ம் இன் கோல்டு வெதர். கோல்டு வெதரில் என்ன பண்ணுது, அது வந்து கதப்பாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபர் வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், இட் ஹேஸ் லாங் கர்வ்டு அண்ட் ஷார்ப் கிளாவ்ஸ் ஓகேங்களா. அதோட ஹேண்ட் இருக்குது தெரியுமா, லெக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட நகங்கள்லாம் இருக்குது தெரியுமா, நெயில்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கர்வ்டாக இருக்கும், வளைஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதாவது ஹூக் மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும், தீஸ் ஹெல்ப் இட் டு வாக் ஆன் ஐஸ் மேலே நடந்து போகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐஸ்ன்றது ஸ்னோன்றது ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வழுக்கி கீழே விடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அதோட ஹேண்டிலர் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், அதால் நடந்து போக முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், இட் ஹேஸ் எ லேயர் ஆஃப் ஃபேட் அண்டர் இட் ஸ்கின். அதோட ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் இருக்குது. த ஃபேட் இன்சுலேட் இட் பாடி ஃப்ரம் கோல்டு அண்டு கீப் இட் வார்ம் ஓகேங்களா. அதை வந்து கதப்பாக வச்சுக்கிறதுக்கும் கோல்டுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் அந்த ஃபேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து அடாப்டேஷன் ஆஃப் போலார் பியரோட அடாப்டேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகேங்களா. அனதர் வெல் நோன் அனிமல் லிவிங் இன் போலார் பியர் ரீஜனில் இன்னொரு அனிமல் வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்ச அனிமல் லிவ் பண்ணிகிட்ருக்கு. அதோட நேம் பென்குயின் ஓகேங்களா. இட் இஸ் ஆல்சோ ஒயிட் அண்ட் மெர்ஜஸ் வெல் வித் த ஒயிட் பேக்ரவுண்ட். இதுவும் வந்து ஈஸியாக, இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதில்ல, கொஞ்சம் லைட்டாக பிளாக் இருக்கும். பட் இருந்தாலும் இதுவும் வந்து அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் அவ்வளோ சீக்கிரத்துக்கு அதோட ப்ரெடேட்டர்கிட்ட மாட்டாது ஓகேங்களா. இட் ஆல்சோ ஹேஸ் எ திக் ஸ்கின் அண்ட் எ லாட் ஆஃப் ஃபேட் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் கோல்டுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதோட பாடியில் லாட் ஆஃப் ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ரும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கு மேலேயும் வந்து முடி அதிகமாக இருக்கிறதுனால வார்மிங்காக வச்சுருக்கு எப்பயுமே பென்குயினை ஓகேங்களா. யூ மே ஹாவ் சீன் பிக்சர் ஆஃப் பென்குயின் ஹட்டில் டுகெதர் ஓகேங்களா. ஸோ இந்த பென்குயினோட பிக்சர் பாருங்கள், எப்பயுமே 2 பென்குயின் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கான ரீசன் என்ன, தன்னை வார்மாக வச்சுக்கிறதுக்காக ஓகே. திஸ் தே டூ டு கீப் வார்ம். இந்த மாதிரி ஒன்றா கிட்ட எல்லாமே கிட்ட இருக்கிறதுனால அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிளேஸை சுற்றி வார்மாக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. ரீகால் ஹவு வார்ம் யூ ஃபீல் வென் யூ ஆர் இன் எ ஹால் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. ஒரு ஹால் ஃபுல்லாக பீப்புள்ஸ் நிறையா பேர் வின்டர் சீசனில் உட்காந்துருந்தாங்கன்னா, சம்மர் சீசனில் உன் ஃப்ரெண்டை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், எட்டப்போன்னு தள்ளிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. இதுவே வின்டர் சீசனில் அப்படியே கிட்ட நெருக்கி உட்காந்துட்ருப்பேன். ரீசன் என்னன்னா குளிருது அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேங்களா. அதே மாதிரி பென்குயினும் ஃபுல்லாக எப்பயுமே மந்தையாக மட்டும்தான் சுற்றிட்டுருக்கும் ஓகேவா, ஒரு கும்பலாக மட்டும்தான் சுற்றும். ரீசன் என்னென்னா எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வார்மிங்காக இருக்கும், அதாவது ஹீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் பென்குயின் அதுக்கேற்ற மாதிரி அடாப்டேஷனை அமைச்சுக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், லைக் போலார் பியர் பென்குயின் ஆர் ஆல்சோ குட் ஸ்விம்மர் ஓகேங்களா. பென்குயின் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்விம்மிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. த பாடி ஆர் ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் தியர் ஃபீட் ஹாவ் வெப்ஸ் மேக்கிங் தெம் குட் ஸ்விம்மர் ஓகேங்களா. அதோட கால் வந்து வெப்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது டக்லாம் இருக்குல்ல, டக்கோட கால் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரியே அந்த காலில் லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியுது ஓகேங்களா. அதர் அனிமல் லிவிங் இன் த போலார் ரீஜியன் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், மஸ்க். அது மட்டும் இல்லாமல் போலார் பியரில் வேறு என்னென்ன இருக்குன்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது, டீர் இருக்குது, ஆக்சன் இருக்குது ஓகேங்களா, காளை இருக்குது, அதுக்கும் நிறையா முடி ஃபர் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது ரெயின்டீர் இருக்குது, அடுத்தது ஃபாக்ஸ் இருக்குது, அந்த ஃபாக்ஸுக்கும் ஃபர் அதிகமாக இருக்கும். சீல் இருக்குது, அதாவது
கடல் நாய்கள்லாம் இருக்குது. அடுத்தது வேல்ஸ் அண்டு பேர்ட்ஸுக்கும் வந்து ஃபர் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இட் இஸ் டு பி நோட்டட் தட் வைல் ஃபிஷ் கேன் ரிமைன் அண்டர் கோல்ட் வாட்டர் ஃபார் லாங் பேர்ட் மஸ்ட் ரிமைன் வார்ம் டு சர்வ். ஓகேங்களா. பேர்ட் வந்து அதை தன்னைத்தானே வந்து அந்த வாட்டரில் இருந்தாலும் என்ன பண்ணிக்குது, வார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. வார்மாக இருக்கிறதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருக்குது. அதேமாரி ஃபிஷ்ஷும் ஒரு சில ஆக்டிவிட்டி அந்த கோல்டு வாட்டரில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சில ஆக்டிவிட்டி அங்கே பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. தே மைக்ரேட் டு வார்ம் ரீஜியன். பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுது. பேர்ட்ஸும் சரி ஃபிஷ்ஷும் சரி ஒரு இடத்துலேருந்து ரொம்ப கோல்டு கண்டிஷன் இருக்கும்போது, அந்த வின்டர் சீசன் அதிகமாக இருக்கும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணுது, மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப தூரம் வந்து என்ன பண்ணுது, மூவ் ஆகிட்டே இருக்குது, மைக்ரேட் ஆகுது. ஓகேங்களா. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. தே கம் பேக் ஆஃப்டர் த வின்டர் இஸ் ஓவர். ஃபுல்லாக வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பிளேஸ்க்கே என்ன பண்ணுது, அந்த பேர்டு ஃபிஷ்ஷு ரெண்டுமே வந்துடுது. ஓகேங்களா. யூ நோ ப்ராபப்ளி தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் ஆஃப் மெனி ஆஃப் தீஸ் பேர்ட்ஸுக்கான டெஸ்டினேஷன் மெயின் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா தான். ஓகேங்களா. எல்லா பேர்டுமே அந்த ரெயின் ஃபாரஸ்ட் போலார் ரீஜியனில் இருக்க எல்லா முக்கால்வாசி பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இந்தியாவுக்கு மட்டும்தான் வருது. ஓகேங்களா. யூ மஸ்ட் ஹாவ் சீன் ஆர் ஹியர்ட் அபவுட் த சைபேரியன் கிரெயின் தட் கம்ஸ் ஃப்ரம் சைபேரியா டு பிளேஸ் லைக் பரத்பூர் இன் ராஜஸ்தான பரத்பூர் அப்படின்ற பிளேஸில் சைபேரியான்ற கிரேன். ஓகேங்களா. அன்னம்லாம் இருக்குல்ல, அன்ன பறவை, அப்புறம் கொக்கு, இதெல்லாம் வந்து அந்த பிளேஸ்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது சல்டன்பூர் இன் ஹரியானாக்கும் வருது. அண்டு சம் wetlands of north east and some other part of India. ஓகேங்களா. நம்மளோட இந்தியாவில் ஒரு சில பிளேசஸ்க்கு என்ன பண்ணுது, வெட்லேண்டாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற, இந்தியாவில் ஈரப்பதமாக இருக்கிற நார்த் அண்ட் ஈஸ்ட்டு அந்த பிளேசஸ்க்கெலாம் முன்னாடி வந்து போகுது. ஓகேங்களா. அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our lesson. I hope you all understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.